அஸ்ஸலாமு அலைக்கும். இம்மைக்கும் மறுமைக்கும் நல்லதை வேண்டுவதற்கான துவா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களில் ஒருவரை உடல்நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள். அவர் கோழி குஞ்சை போன்று நலிந்து பலவீனத்துடன் காணப்பட்டார். அவரிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஏதேனும் பிரார்த்தித்து வந்தாயா அல்லது இறைவனிடம் ஏதேனும் வேண்டி வந்தாயா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர், ஆம், நான் இறைவா, நீ மறுமையில் அளிக்கவிருக்கும் தண்டனையை முன்கூட்டி இவ்வுலகிலேயே எனக்கு தந்துவிடு என்று பிரார்த்தித்து வந்தேன் என்று கூறினார். அதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தூயவன், உன்னால் அதை தாங்க முடியாது அல்லது உன்னால் அதற்கு இயலாது என்று கூறிவிட்டு, எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையை தருவாயாக, மறுமையிலும் நன்மையை தருவாயாக, நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வகீனா அதாபன்னார் என்று பிரார்த்திக்க கூடாதா என்று கேட்டார்கள். பிறகு அவருக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். அவருக்கு அல்லாஹ் நிவாரணத்தை வழங்கினான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வகீனா அதாபன்னார் என்று அதிகமாக பிரார்த்தித்து வந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.